கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக ஆதியாகமம் 35வது அதிகாரம் 7வது வசனம். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். இன்றைய நாளிலும் ஏல் பெத்தேல் என்கிற வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். யாக்கோபு இந்த இடத்திலே தேவனிடத்திலே ஒரு பொருத்தனை எடுக்கிறான். தன்னுடைய சகோதரனை விட்டு அவன் தப்பிச் செல்லுகிறான். அப்பொழுது அவன் அந்த இடத்துல ஒரு பலிபீடத்தை கட்டி தனக்கு தப்பி ஓடின பொழுது தனக்கு தேவன் தரிசனமானபடியினான். எனக்கு அருமையானவர்களே, நல்லா யோசித்து பாருங்க. அநேக காரியங்களிலிருந்து நாம் தப்பி இருக்கிறோம். ஒருவேளை அந்த யாக்கோபு ஏசாவனுடைய கரங்களுக்கு தப்பி இருக்கலாம். ஆனால் நாமோ எத்தனையோ அந்நிய மக்களுக்கு நாம் தப்பி இருக்கிறோம். எத்தனையோ அக்கிரமக்காரர்களுடைய கரங்களில் சிக்காதபடிக்கு நாம் தப்பி இருக்கிறோம்ல. எவ்வளோ காரியங்களிலிருந்து நாம் தப்பி இருக்கிறோம். நாம் ஆண்டவருக்கு ஒரு பொருத்தனை எடுத்து ஏல்பேத்தேலாக நம்முடைய இதயத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? அன்று யாக்கோபு சொல்லுகிறான், அந்த ஸ்தலத்திற்கு ஏல்பெத்தேல் என்று சொல்லி பெயரிட்டான். இன்று நம்முடைய இதயமாகிய ஸ்தலத்தை கர்த்தர் ஏல்பெத்தேல் ஆக்க விரும்புகிறார். இன்னும் நீ பெத்தேலிலே நின்று கொண்டிருக்கிறாயோ? இன்று இயேசு உன்னை ஏல் பெத்தேலுக்கு அழைக்கிறார். நம்மை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கலாமா? தேவன் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக, தேவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பதாக தன்னிடத்தில் இருந்த வேண்டாதவைகளை, அந்நிய தெய்வங்களை எடுத்து போட்டு சுத்தம் பண்ணி கொண்டு வஸ்திரங்களை மாற்றுகிறான். கர்த்தர் இன்றும் நமக்கு அதை வார்த்தையாக சொல்லுகிறார். நம்முடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் புதிதாக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் தங்களுடைய கைகளில் இருந்த எல்லாவற்றையும் எடுத்து யாக்கோபினிடத்தில் கொடுத்தார்கள். அவன் அதை சீகேம் ஊர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். இன்று உன் வாழ்வில் இருக்கிற வேண்டாதவைகளை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து புதைத்து போடு. அன்று கர்வாலி மரத்தின் கீழ் புதைக்கப்பட்டது போல இன்றும் கர்த்தர் விரும்பாதவைகளை கல்வாரி சிலுவையின் மரத்தின் கீழாக புதைத்து போடு. இன்று கர்த்தர் உனக்கு ஒரு புதிய வாழ்வை கொடுப்பார். உன்னுடைய இதயம் ஏல்பெத்தேலாக மாறும். நீ இழந்து போன எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார். சோர்ந்து போய் நிற்கிறாயோ? இனி என் வாழ்க்கையில் ஒரு புது பலன் இருக்குமான்னு நினைக்கிறியா? கர்த்தர் உன்னை ஏல்பெத்தேலுக்கு நேராக வழி நடத்த விரும்புகிறார். தெய்வ பிள்ளையே, அர்ப்பணிப்பாயா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி ஆண்டவரே. அன்று யாக்கோபு எவ்வளவு கதறி இருப்பார் ஆண்டவரே. தன்னுடைய சகோதரனுடைய கரத்திற்கு விலகி ஓடின பொழுது ஒருவேளை தன்னை கொன்று போடுவானோ என்று சொல்லி எப்படியெல்லாம் ஓடியிருப்பான். இன்று அதே போன்று ஏதோ ஒரு காரியத்தில் நான் விழுந்து விடுவேனோ அல்லது தப்பி நான் இன்னும் சிக்குண்டு இருக்கிறேன், எனக்கு விடுதலை இல்லையே என்று சொல்லி கலங்கி போயிருக்கிறவர்களுக்கு இன்று கர்த்தர் விடுதலை கொடுங்க. ஒவ்வொருவரும் ஏல்பெத்தேலின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளட்டும். தாங்கும் வழி நடத்தும் பெரிய கரைத்தை செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.